विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा पश्यति तव पंथानं राधे धीर समीरे यमुना तीरे वसति वने वनमाली मुखरमधीरं त्यजमञ्जीरं मेरा पुंजम सखी सती मेरा शीलय नील निचोलम आधे शीलय नील निचोलम राधे हसती वने मुखरमधीरं त्यज मंजीरं भगवत प्राप्ति சொல்லும் பொழுது சரணாகதி லட்சணம் சொல்ற காலத்துல ஆனுகூல்யஸ்ய சங்கல்பः பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யசீதி விஸ்வாசः கோப்த்ருத்வ ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசः கோப்த்ருத்வ வரணம் ததா ஆத்மநிக்ஷேபகார்ப்பண்யே ஷட்விதா சரணாகதி பகவான் வேணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டா அவனை மறக்க வைக்கக்கூடிய சங்கம் எதா இருந்தாலும் தியாகம் பண்ணிவிடணும். கிருஷ்ணன் வேணும்னு தீர்மானம் பண்ணினா அந்த கிருஷ்ணஸ்மரணத்தை எதெல்லாம் கெடுக்குமோ அதை தீர்மானமாக வச்சுக்க கூடாது. இதான் ஆனுகூல்யஸ்ய பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்தை கிருஷ்ணனுடைய தரிசனத்தை நமக்கு எது கொடுக்குமோ அந்த சங்கத்தை நாம் செய்யணும், அந்த காரியத்தை செய்யணும். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, அவனை நாம் அடைவதற்கு எதெல்லாம் விரோதமோ அதெல்லாம் தியாகம் பண்ணிவிடும். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். இந்த ரெண்டு சரணாகதி லட்சணம் 6ல் முதல் 2. பகவானே கபிலோபதேசத்தில் யோகத்தை உபதேசம் பண்ணுற காலத்தில் பகவான் சொல்கிறார், அம்மாவை பார்த்து உபதேசம் பண்ணுற காலத்தில் கிராமிய தர்ம நிவர்த்திச்சா மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா யானுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜ. இதை 2 தான் அப்படி சொல்கிறார் கபிலோபதேசத்தில். கிராமிய தர்ம நிவர்த்திச்ச. கிராமிய தர்மங்கிறது என்ன அப்படின்னா அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களை பற்றியே விசாரம் பண்ணி பேசுறது, அன்னன்னைக்கு உள்ள காரியங்களை பார்க்குறதெல்லாம் கிராமிய தர்மம். கார்த்தால எழுந்துக்கிறது, பல் தேய்க்கிறது, காஃபி சாப்பிட்றது, பேப்பர் படிக்கிறது, டிஃபன் சாப்பிட்றது, ஆஃபீஸ் போகிறது, திரும்பி வருது, டிவி பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது, ஃபோனில் பேசுகிறது, அப்புறம் பாக்கி இது மாதிரி காரியங்கள், இதெல்லாம் கிராமிய தர்மம். இது பகவான் வேணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டா, நீ கிழக்க போடணும்னு தீர்மானம் பண்ணால் மேற்க திரும்பியே பார்க்கக்கூடாது. ஒரு தடவை கிழக்க கால் எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை மேற்க திரும்பி, மேற்க ஒரு கால் கிழக்க ஒரு கால்னால் கடைசியில் எங்கே இருப்ப? நின்ன இடத்துலேயே இருப்பேன். எங்கே ஆரம்பிச்சியோ அங்கேயே இருப்பேன். கிழக்கு வேணும்னு தீர்மானம் பண்ணால் மேற்க போகக்கூடாதானோ. கிராமிய தர்ம நிவர்த்திச்ச. பகவான் வேணும்னு இது எல்லாருக்கும் இல்லை, அந்த மார்க்கத்தில் போயிட்டு இருக்கிறவாளுக்கு. கிராமிய தர்ம நிவர்த்திச்ச. இன்னும் உதாரணம் சிம்பிளாக சொல்லணும்னா, என்ன சமையல்னு கேட்குறவாளோட சங்கமே கூடாது. என்ன சமையல்னு கேட்குறவாள் அவள் சங்கமே கூடாது. இதுதான் கிராமிய தர்மம். அன்னைக்கு இன்றைக்கி என்ன என்ன கறி, என்ன கூட்டு, என்ன சாதம், என்ன பண்ணேன்னு ஃபோனில் கூட விசாரிக்கிறா பாருங்க. இதெல்லாம் கிராமிய தர்மம். இதை முதல்ல ஃபுல் ஸ்டாப். இது நீ 60 வருஷமாக கேட்டுருக்கே, என்ன பிரயோஜனம்? 60 வருஷமாக கேட்குறமே, என்ன பிரயோஜனம்?
நயோஜியே கர்மசு கர்ம மூடானு அப்படின்னா ரிஷபோபதேசத்தில் ஏற்கனவே வாசனா பலத்தினால இந்த லௌகிக விஷயாதிகள்லேருந்து மனசை எடுக்க முடியாமல் திருப்ப முடியாமல் திண்டாடின்னு இருக்கிறவனுக்கு திருப்பி 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 எரியற நெருப்பில் நெய்ய விடுற மாதிரி திருப்பி விஷயங்களை கொடுக்காத. நயோஜயே கர்மசு கர்ம மூடானு ரிஷபோபதேசத்தில் சொல்கிறார் ரிஷபதேவர். கிராமிய தர்மம்ங்கிறது கொஞ்சம் தப்பி தவறி மேலே வருவோம்னு நினச்சா இன்றைக்கி கிருஷ்ணனுக்கு என்ன பிரசாதம் தயார் பண்ணலான்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு மாமி இன்றைக்கி என்ன சமையல்னு கேட்டால் இந்த ஏத்தினது இறங்கிடும் கீழே. நீ உண்டு என்ன தப்பிச்சு போக பார்க்குற, என்னோட வான்னு இந்த மாமி காலை பிடிச்சி இழுக்கிறா. சமையல் விசாரிச்சு என்ன பண்ணணும்னா அந்த மாமியோட நம்பரை டெலீட் பண்ணிடணும், ஃபோனில் டெலீட் பண்ணு. அப்புறம் என்ன பண்ணணும், ஃபோனில் யார் யார்கிட்டெல்லாம் நீ பேசணும்னு நிர்ணயம் பண்ணி வச்சுக்கணும். அவள் பேர் நம்பர் மாத்திரம்தான் இருக்கணும். அவள் இன்னொரு நம்பர்லேருந்து அவளே கூப்பிட்டாலும் எடுக்கக்கூடாது. உன் ஃபோனில் அவள் பேர் வரணும், வந்தால் நீ அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஏதாவது ஒரு படி நாம் போகணுமோனோ, ஒரு காலம் எடுத்து வைக்கணுமோனோ, எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு புரியாமல் தானே இருக்குது. இது மாதிரி நாம் சின்ன நான் சொல்கிறதெல்லாம் லௌகீகமாக இருக்கிறவளுக்கெல்லாம் கஷ்டம். அவள் ஏகப்பட்ட விவகாரங்களுக்கு தொழில் இருக்குது, ஆஃபீஸு பிஸ்னஸ்ஸு, அவளுக்கெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது ஆணுகூல்ய சங்கல்பாக சொல்கிறேன். கிராமிய தர்ம நிவர்த்திச்சான்னு கபிலோபதேசம் சொல்கிறேன், சரணாகதி லட்சண விஷயமாக சொல்கிறேன். பகவான் வேணும்னு தீர்மானம் பண்ணால் அந்நிய விஷயங்களில் உன்னை ஈடுபடுத்துகிறவாளுடைய சங்கத்தை கட் பண்ணு. சயேதே சாதவசாத்வி சர்வசங்க விவர்ஜிதாக, தப்பி தவறி கூட கெட்ட சங்கத்துக்கு போயிடாதேன்னு சாதுக்களை பற்றி சொல்லி இந்த சாது சங்கத்துக்கு போங்கிறார் பகவான். தயேதே சாதவாக, நான் சொன்னேனே இத்தனை குணங்கள், இந்த குணங்கள் நிரம்பினவர்கள் தான் சாதுக்கள். நீ அவாகிட்ட போனேன்னா என்ன ஆகும்னா சர்வசங்க விவர்ஜிதாக, சகல துஸ்சங்கத்திலேருந்து அவர்கள் விடுபட்டவர்கள். நான் உன்னை சங்கத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர துஸ்சங்கம் தான் அது. இது மாதிரி சாதுக்களுடைய சங்கத்தை நீ விட்டுடக்கூடாது. நீ அவாகிட்ட போய் நின்றுண்டு அனவரதமும் நில்லு, அந்த சங்கத்தை அபேட்சி அவளோட இரு. அந்த சங்கம் என்ன பண்ணும் தெரியுமா, இது மாதிரி கெட்ட சங்கத்தினால் ஏற்பட்ட தோஷங்கள் வாசனையை அடியோட போக்கிவிடும். சங்கதோஷ ஹராகா. நமக்கு முதல்ல சத்ரு என்ன அப்படின்னு கேட்டால் பகவத் விஷயமாக ஈடுபடும் பொழுது நமக்கு முதல் சத்ரு என்னன்னா சங்கம். அந்த சங்கமும் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம சரீர விஷயமாக குடும்ப விஷயமாக பேசுகிற விஷயங்கள் முழுக்க கிராமிய தர்மம், பகவத் விஷயமாக பேசுகிறது முழுக்க மோட்ச தர்மம். நீ முதல்ல செய்ய வேண்டிய காரியம் கிராமிய தர்ம நிவர்த்தி, மோட்ச தர்ம ரதி. இதை ஃபுல் ஸ்டாப் போய் க்ளோஸ் பண்ணு சப்ஜெக்டை, அதை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கபிலோபதேசத்தில் சிம்பிளாக சொல்கிறார் பகவான். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, எந்த வழியில் நாம் போனால் பகவத் கிருபை சீக்கிரம் வரும், பகவான் சீக்கிரம் வருவானோ அந்த மார்க்கத்தில் தானே போகணும். ஒரு காலம் அதுக்கு இடைஞ்சல் இருந்ததுன்னா எதா இருந்தாலும் விட்டுவிடுன்னுட்டார். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். பதிசுதான்வய பிராத்ருபாந்தவான் அதிவிலங்கியதே அந்தியச்சுதாகதாக யத்பத்ய பத்ய சுகிருதாம் அனுவருத்திரங்க ஸ்திரீணாம் ஸ்வதர்ம இது தர்மவிதாத் துவயோக்தம். கோபிகைகள் வேணுகானம் கேட்ட உடனே ஓடி வந்த கோபிகைகளை பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறான், ஆற்றுக்கு போங்கோ, சிசுரூட்டை பண்ணுங்கோ, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் ஆற்றுக்காரை பார்த்துக்கோங்கோ, குழந்தைகளை பார்த்துக்கோங்கோ, குடும்பத்தை ரட்சிக்கணும், மாடு இருக்குது, கண்ணுக்குட்டி இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஸ்திரீகளுக்கு தர்மம். ஸ்திரீகளுக்கு தர்மம் இதான் தர்மம், பரோதர்மா, உயர்ந்த தர்மம். உடனே கோபிகைகள் கேட்குறா, நீ சொன்ன இந்த தர்மங்கள்லாம் நாங்கள் பண்ணலேன்னு நீ நினைக்கிறியான்னு. நீ சொன்னையே இந்த தர்மங்கள்லாம் நாங்கள் பண்ணலேன்னு நீ நினைக்கிறியா? நாங்கள்லாம் இந்த தர்மத்தை பண்ணாமல் இருந்திருந்தா நீ கிடைச்சிருப்பியான்னு கேட்டாவா. நீ கிடைச்சத்தில் நீ என்ன கடைசியில் சொன்ன, இந்த தர்மங்கள் எல்லாம் பண்ணினா கடைசியில் என்னை வந்து அடைவான்னு தானே சொன்னேன். இப்போ நான் அவங்கள வந்து அடைஞ்சதுனாலேயே இந்த தர்மங்கள்லாம் நாங்கள் பண்ணினோங்கிறது ப்ரூஃப் ஆகிடுது.
யத் பத்ய பத்ய சுகிருதாம் அனுவிருத்திகி அங்கா ஸ்திரீணாம் ஸ்வதர்மஹா இதி தர்மவிதா துவயா உக்தம். நீ என்ன சொன்ன? யத் பத்ய பத்ய பதி அபத்திய ஆத்துக்காரர் குழந்தை அப்புறம் மாமனார் மாமியார் மாடு கண்ணு வீடு வாசல் எல்லாம் யத் பத்ய பத்ய சுகிருதாம் அனுவிருத்திகி அவள்கிட்ட பிரேமையாக இருக்கிறது ஆசையாக இருக்குது உபச்சாரம் பண்ணுறது சிஸ்ரூஷ பண்ணுறது இதெல்லாம் ஸ்திரீணாம் ஸ்வதர்மஹா ஸ்திரீகளுடைய ஸ்வதர்மம்னு தர்மாத்மாவான நீ சொல்லியிருக்க. ஆனால் ஒரு விஷயம் வச்சுக்கோ, நாங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ உபதேசம் பண்ணுறதுக்கு அதை நாங்கள் கேட்குறதுக்கு நீ குருவும் இல்லை நாங்கள் சிஷ்யாலும் இல்லை. குரு சிஷ்ய பாவத்தில் தான் உபதேசம் பண்ணால் கேட்கணுங்கிறது. நீ குரு இல்லை நாங்கள் சிஷ்யாலும் இல்லை. பின்ன யாரு நீனா? பிரேஷ்டோ பவானு. குருவை தாண்டி நீ யாருன்னா எங்களுக்கு பிரேஷ்டன் ஆத்மாங்கிற தனுபுர்தாம் கெல பந்துகு ஆத்மா ஆத்மஸ்வரூபினி. அதனால உனக்கு விரோதமாக நீ வேடுகானம் பண்ணிவிட்ட அடுத்த க்ஷணம் எங்களுக்கு ஜீவன் இருந்தால் உங்ககிட்ட தான் இருப்போம். அப்போ இந்த வேணுகானத்தை நாங்கள் கேட்டுட்டு ஓடி வரும்பொழுது எங்களை ஒரு கால் இப்போ யாரும் தடுத்துடலை, தடுத்துட்டா அதை உன்னோட உபதேசம் பந்தப்படுத்தாது. உபதேசம் பந்தப்படுத்தாது. பலாத்காரமாக ஒருத்தன் உள்ளதள்ளி கதவை சாத்திவிட்டான். வேணுகானம்னு கிளம்பினா ஒரு கோபி, எங்கடி போகிறேன்னு நான் பாதிராத்திரி வேணுகானம் நான் வச்சா ஒரு அறை வேணுவாது கானவாது போடி உள்ள போட்டு கதவை சாத்திட்டான். அப்படியே அழுதுட்டா, கதறிவிட்டா. கதறி மனமுருகனா நழைக்கவோ இதர மாதரோட இதெல்லாம் என்னென்னா பிரணய கீதம். அது ராசபஞ்சாத்தியாயில் வர முதல் அத்தியாய ஸ்லோகம். அது எல்லா கோபிகைகளும் அங்கே இருக்கா. நாங்கள் இப்படி இங்கே மாட்டினுட்டுமே உங்ககிட்ட வர முடியலையேன்னு இவ கதறாளோன்னு. இப்படி கதறின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அவ ஜென்ம ஜென்மமாக பண்ணியிருக்கிற பாபத்தினுடைய பலனான துக்கம் கிருஷ்ண விரகத்தில் கதறும்போது துக்க நாசம் ஏற்பட்டு கொடுத்து. பாபநாசம் பாபநாசம் ஏற்பட்ட உடனேவே பகவான் உள்ள தெரிஞ்சிருவான். கண்ணை மூடினா கிருஷ்ணன் தெரிஞ்சுட்டான். ஆனந்தம் தாங்காம சந்தோஷப்பட்டா பல ஜென்மங்கள் அனுபவிக்க வேண்டிய புண்ணியமும் நாசமாயிடுது. பாபமும் நாசமாச்சு, புண்ணியமும் நாசத்தை அடைஞ்சுது. புண்ணிய பாபம் சமமாக டில்பேலன்ஸாக எப்போ ஆறதோ அப்போ தான் பகவத் ஸ்வரூபத்தை அடைய முடியும். அடுத்த செகண்டு கதவு பூட்டினபடி இருக்கு. இந்த கோபிகை கிருஷ்ணன் கிட்டக்க இருக்கலாம். கதவு பூட்டினபடி இருக்கு. இப்போ கிருஷ்ணன் கிட்ட வந்துவிட்டா. எதுவரையில் அப்படின்னா உன்கிட்ட வரத்துக்கு தடுக்காத வரையில் தான் இந்த உபச்சாரங்கள்லாம் இந்த தர்மங்கள். இது பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். இது கோபிகைகள் விஷயமாக சொல்கிறேன். யோக விஷயமாக சொல்லணும்னா என்னென்னா, யோக விஷயங்கள் இந்த கபிலோபதேசத்திலேயே இவரும் சொல்கிறார், பதஞ்சலி சொல்கிறார், நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்கிறார். எல்லாரும் என்ன சொல்கிறா அப்படின்னா, பகவான் வேணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா அந்நிய விஷயங்களில் ஈடுபடாத. அனாவசியமாக குகதாக மதிக்னீகின்னர் பாகவதம் த்விதீய ஸ்கந்தத்தில் திருத்தீய ஸ்கந்தத்தில் கெட்ட கதை கேட்கவே கேட்காதுன்னர். எவ்வளவு சாமர்த்தியமாக அப்படி வாக்சாதுரியத்தோடு பேசினாலும் நிறைய விஷயங்கள் எடுத்து கொட்டினாலும் அந்த கதையை கேட்கவே கூடாதுங்கிறார். குகதாக மதிக்னி பகவத் விஷயம் இல்லாத கதையை பொழுதுபோக்கா வம்பளக்கிற கதையை கேட்கவே கேட்காத. ஜனங்கள் வேணால் கைதட்டின்னு உட்காண்டிருக்கலாம். பகவத் விஷயத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறவன் காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது. குகதா அது கெட்ட கதைங்கிறார். அது மாதிரி இல்லை, மதிக்னி எல்லாம் ஒன்று நீ கொஞ்சம் கொஞ்சம் தப்பிக்கலாம்னு நினைக்கிற பாரு, அது எல்லாம் சமாப்தி ஆகிடும். கேட்காத உன்னை லௌகீகத்தில் இழுத்து விட்டுடுவார். அது அப்புறம் அப்படின்னா நான் எப்படி தான் இருக்கணும்னா யார்டையும் பேசாதேன்னுட்ட மௌனமார். பேச்சை குறைக்க 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 சொல்லற சும்மா இருன்னார் முருகன் அருணகிரிநாதருக்கு. சொல்ல சும்மா இருன்னார், சும்மா சொல்லற சும்மா இருன்னார். என்ன ஆச்சு? உபதேசம் முருகன்னா பண்ணியிருக்கார், ஞானஸ்வரூபி.
அந்த உபதேசத்தை கேட்டதுலேருந்து மௌனத்தில் இருந்தார். அந்த மௌனம் எங்கே கொண்டு விட்டது? திருப்புகழில் கொண்டு விட்டது அவர். அந்த மௌனம் இப்படி கொண்டு விட்டு கொடுத்தவர். அதனால தான் என்ன சொன்னார் யோக சூத்திரங்களில், நாரத பக்தி சூத்திரம் எல்லாத்துலேயுமே அந்நியவார் இந்த லௌகீக சங்கத்தை தியாகம் பண்ணு. அது மாத்திரமில்லை, வளவளவளவளன் பேசுகிற வாழோடு இருக்கவே இருக்கக்கூடாதுன்னுட்டார். பகவான் வேணும்னு தீர்மானம் பண்ணால் நான்ஸ்டாப்பாக பேசுகிற பாருங்க. சில பேர் கேட்குற வாளுக்கு காது வலிக்கும், விடாமல் பேசுவாள். அவள் சங்கத்தில் இருக்காது, மௌனமாறு. விவிக்த க்ஷேம சேவனம்னார் கபிலோபதேசத்தில். ஏகாந்தமாக இருந்து பகவானை ஸ்மரிக்க பழகிக்கோ, சங்கத்தை நாடாத. இதை தத்தாத்திரேய உபதேசத்தில் தத்தாத்திரேயர் சொல்கிறார். 24 குருங்கிறார் அவதூத கீதையில். எனக்கு 24 குருன்னார், ஜகத்தே குரு. அந்த 24 குருவில் குமாரியா இவ கங்கணஹா. ஒரு பொண்ணை பொன் பார்க்க வந்திருக்கா. சாயங்காலம் வரேன்னு இருந்தா, அவள் மத்தியானமே வந்துட்டா. அவள் ரொம்ப ஏழை. அரிசி குத்தி சமையல் பண்ணி அவளுக்கு போடணும். அவள் மத்தியானம் வந்துட்டா, சாயங்காலம் வந்துட்டா. சாயங்காலம் வரப்போகிறா, மத்தியானம் தயார் பண்ணலான்னு நினச்சிண்டு அப்பா அம்மா எங்கேயோ வெளியில் போயிருக்கா. அந்த பொண்ணு மாத்திரம் இருக்கா. அவள் வந்துட்டா. அடாடா சாப்பாடு போட்டானுமேன்னு அவள் அரிசி குத்த வந்துட்டா. அவளை உட்காத்தி வச்சுட்டு நிறையா வலை போட்டுருக்கா. கைகளில் உரலில் அந்த நெல்லை போட்டு குத்துறா. நெல் குத்துறது, அந்த உமி வேற அரிசி வேறையே ஆக்கணும், குத்தணும். அப்படி குத்தும்போது இந்த கையில் 6-8 விலை, இந்த கையில் 8 விலையா கல் கல் கல்னு சப்திக்கிறது. அங்கே உள்ள கூடத்தில் உட்காந்துருக்கிறவாளுக்கு இந்த சத்தம் கேட்குறது. இப்படி அரிசி குத்தி நமக்கு சாப்பாடு போகிற குடும்பத்தில் பொண்ணு கொடுத்தா நம்ம எப்படி இருப்போம்னு அவள் யோசனை பண்ணுவாளோ. இந்த சத்தம் கேட்டால் அவளுக்கு மனசு மாறுமே அப்படின்னு நினச்சி இந்த கையிலேருந்து 4 விலை, இந்த கையிலேருந்து 4 விலையை கழட்டி விட்டு அவரை குத்தினான். பழைய அளவுக்கு சத்தம் இல்லை, இருந்தாலும் சத்தம் இருக்குது. பார்த்தா அவள் இன்னும் 2 விலை, இங்கே 2 விலை, இங்கே 2 விலை கழட்டி 2 விலை வச்சா. கடைசியில் கிணுங்கிறது. பெரிய சவுண்டு இல்லை, இருந்தாலும் முணுமுணுங்கிறது. இது பார்த்தா இந்த கையில் 1 வச்சுன்னு பாக்கி 1 எடுத்து விட்டா. இந்த கையிலையும் 2ல் 1 எடுத்து விட்டா. இப்போ ஒவ்வொருத்த விலை தான் இருக்குது. 2 மணி நேரம் அவள் குத்திருக்கா, சத்தமே இல்லை. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டேன்னார் தத்தாத்திரேயர், சங்கம் இருந்தால் வீணா விடுவோம், சங்கம் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். தனியாக ஏகாகியாக இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியும். சங்கம் இருந்தால், சப்தம் இருந்தாலே இடைஞ்சல் அப்படிங்கிறத நான் அவகிட்டேன்னு தெரிஞ்சுட்டேன்னு தத்தாத்திரேயர் சொல்கிறார். அதனால் பகவானுடைய சங்கம் கிருஷ்ண சங்கம் வேணும்னு தீர்மானம் பண்ணினா, அந்நிய சப்தம், அந்நியாளுடைய சங்கம் இது எதுவுமே இருக்கக்கூடாது, ஏகாகியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அவனுடைய பிராப்தி சீக்கிரமாகுங்கிற அந்த பக்தி தத்துவம், அந்த சாரத்தை தான் இந்த சரணம் சொல்கிறது. முகரமதீரம் தியஜமந்தீரம் ரிபுமிவ கேலிஷு லோலம் சல சகி புல்ஜம் ரவிமிர புல்ஜம் சீலய நீல நிஜோலம் தீர சமீரே யமுனா தீரே வசதி வனே வனமாலி ராதே श्याम राधे 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 राधे श्याम राधे
राधे श्याम राधे राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे नवनीत चोरायन नंदादि गोप गोरखिने गोपिका वल्लभाया नारद मुनीन्द्रनुत नामधेयायते नारायणानंद तीर्थ गुरवे जय मंगलम नित्य मंगलम बोला पुंडली गवरदा हरि विठ्ठल बोल वृंदावन विहारी लाल की जय।